அவ்வளோ பெரிய தவளத்தாடா அவன். என்ன வேலை செய்யறான்? எங்க வேலை செய்யற? என்ன வேலையில இருக்க? நான் வச்சிருக்கிறேன் சார். ஹாய் ஐபிஎஸ் வியூவர்ஸ், நான் வந்து விஜயானி பேசிட்டு இருக்கேன். பிச்சைக்காரன் படத்தோட பிரஸ் மீட்ல உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். சந்தோஷமா இருக்கு உங்களை பார்த்து. ஐ திங்க் ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ கொடுக்குறேன்னு தெரியல நெட்ஃபிளிக்ஸ்க்கு. ஃபர்ஸ்ட் டைம் பிச்சைக்காரன். ஸோ ஃபைனலி நெக்ஸ்ட் வீக் ரிலீஸ் ஆகும். பிச்சைக்காரன் வந்து சச்சினோட செகண்ட் படம் நடிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து நீங்க ஆமா, ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஃபிலிம் வந்து as a music director ஒர்க் பண்ணேன். இன்ஃபேக்ட் அவர் தான் அறிமுகப்படுத்தின மியூசிக் டைரக்டர் சினிமா இண்டஸ்ட்ரிக்கு. ஓகே, சினிமாக்கு டிவி சீரியல் அறிமுகப்படுத்தினது வந்து ராதிகா மேடம். சினிமாக்கு பெரிய சீரியல். as a music director ரெண்டாவது படமும் as actor ஃபர்ஸ்ட் படமும் சார் கூட. ஓகே, அந்த டிஃபரன்ஸ் எப்படி இருக்கு? ஃபர்ஸ்ட் வந்து மியூசிக் டைரக்டர் ஆக்டர் வேற மாதிரி ஒர்க் வாங்கிப்பாரு, இப்போ வந்து ஆக்டரா. அதுக்கும் இதுக்கும் எனக்கு வந்து அவரோட பெயின் பிரச்சனைகள்லாம் முதல்ல வந்து அவ்வளோ தெரியாது. ஃபர்ஸ்ட் படம் பண்ணும்போது மியூசிக் டைரக்டர் அது சாங் பற்றி மட்டும் தான் யோசனை. ஒரு கதை ஃபீல் இதுக்கு இப்படிதான் அப்படின்ற மாதிரிலாம் தெரியாது. இப்போ இத்தனை நாள் நான் இத்தனை படம் மியூசிக் பண்ணதுனாலையும் இத்தனை படம் ப்ரொடியூஸ் பண்ணுறதுனாலையும் பல ரெஸ்பான்சிபிலிட்டியோட அவர்கிட்ட கதை கேட்கும்போது அவரோட கதையை புரிஞ்சுக்க முடியுது, முழுசாக என்னால் புரிஞ்சுக்க முடியாது. ஓகே, அதனால ஒர்க் பண்ணுற ப்ராசஸ் வந்து ஈஸி ஆயிடுச்சு. ஆக்சுவலி முதல்ல ரொம்ப டிஃபிகல்ட்டி இல்லை. யார் ஆள்றா அவன்? சித்தையாளா? பெரிய ரவுடியெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணா. அப்புறம் பிச்சைக்காரன் பிச்சைக்காரன் ஒரு டைட்டில் வச்சுட்டு கதை சொல்லும் போது இப்போ ட்ரெய்லரில் பார்த்த மாதிரி ஒரு சைடு பூஸ்டும் ஒரு சைடு ஹார்லிக்ஸும் அன்னை தெரசா கூட அன்பர் அது மாதிரி ஒரு இப்படி ஒரு ஃபேஸா அழகான அவரை வந்து பிச்சைக்காரங்கிற எப்படி அந்த கதையை ஏற்றுக்க முடிஞ்சது? எப்படி கன்வே பண்ணாங்க ஸ்டோரி? ஃபர்ஸ்ட் இல்லை, நான் வந்து நீங்கள் வந்து படம் பார்க்குறீங்க இல்லையா ஆடியன்ஸ், படம் பார்க்கும்போது நீங்கள் ஏற்றுக்கலாம் மாட்டீங்க. நல்லா இருந்தால் நல்லா இருக்குன்னு நீங்கள், ஓகே நல்லா இருந்தால் நல்லா இல்லை, ஓகே இவ்வளோதான் உங்களோட மைண்ட் செட் ஆடியன்ஸாக. நான் வந்து அப்படிதான் கதை கேட்பேன். கதை கேட்கும்போது கணக்கு விட்டு கதை கேட்டால் வந்து நல்லா இருக்குன்னு தெரியும், நல்லா இல்லைன்னு தெரியும். அதுக்கப்புறம் அதுக்கு மேலே கூட்டி கழிச்சு பார்த்து கணக்கு போட்டு யோசிச்சு ரொம்ப திங்க் பண்ணி அப்புறம் ப்ரொடியூசராக இருந்து எல்லாம் ஈஸியாகவே இல்லை. ஒரு ஆடியன்ஸாக கதை கேட்குறேன். அது மட்டும் இல்லாமல் இல்லை 3 ரெஸ்பான்சிபிலிட்டி வேறு. ஆஸ் ப்ரொடியூசர், மியூசிக் டைரக்டர், இருந்தாலும் நான் ஒரே ரெஸ்பான்சிபிலிட்டி தான் எனக்கு இருக்கு. ஆடியன்ஸாக தான் பண்ணிருக்கேன். படம் நல்லா இருக்கு, கதை நல்லா இருந்துச்சு பண்ணுறேன். அவ்வளோ நானில் வந்து ஆடியன்ஸாக எக்ஸ்பெக்ட் பண்ணி போகும்போது பேங்காக போயிருப்பாங்க. பட் ஒரு பயங்கர இது இருந்தது ஃபீல் இருந்து. நானா இருக்கட்டும் சலீமா இருக்கட்டும், அது ரெண்டும் ஒரு மாதிரி ஜானல். அடுத்து இந்தியா பாகிஸ்தான் வந்து ஒரு ராம்காம், திருப்பியும் பேக் டு அது மாதிரிங்கிறப்போ அந்த எக்ஸ்பெக்டேஷன் வந்து மக்களுக்கு நிறையவே இருக்கும். ஆப்வியஸ்லி எனக்கு வந்து ஜென்ரலா ஒரு படங்கள் பண்ணும்போது ஆடியன்ஸ்க்கு பண்றோம், ஆடியன்ஸ் பார்க்க போறாங்க, எப்படி பார்க்க போறாங்க, எப்படி ரிசீவ் பண்றாங்க, அந்த மாதிரிலாம் டென்ஷனே எனக்கு எப்பவுமே கிடையாது. நானே ஆடியன்ஸ் தான். நான் ஒரு சமையல் சமைக்கிறேன், நல்லா இருக்கு, டேஸ்டா இருக்குப்பா அப்படின்னு நான் சொல்லிட்டேன், அவ்வளவு முடிஞ்சு போச்சு. நான் ஆடியன்ஸ், உங்களில் ஒருத்தன் தான் நான். அப்புறம் எனக்கு உங்களுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்ற மாதிரி நான் வந்து நான் எனக்காக வேலையை பண்றேன், என்னோட பண்ண வேலையை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் அப்படின்றதுனால நான் வந்து நல்லா யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு நீங்க குக் பண்ணும்போது தப்பா சமைப்பீங்களா? இல்ல, பண்ண மாட்டீங்க. நீங்க வந்து சின்சியரா வேலை செய்யும் தப்பா பண்ண மாட்டீங்க. ஆடியன்ஸ் எனக்காக படம் பண்றேன். இன்ஃபேக்ட் என்னோட படம் எதையுமே நான் தேட்டர்ல போய் பார்த்தது இல்லை, இன்னைக்கு வரைக்கும் ஃபியூச்சர்லயும் பார்க்க மாட்டேன். எந்த படமே என் படம் பார்த்தது இல்லை. இப்போ மற்ற படம் பார்ப்பேன். ஆக்சுவலி என்னோட படங்கள் பார்க்க மாட்டேன். ஆக்சுவலி எனக்கு கொஞ்சம் ஷையா இருக்கும் போய் தேட்டர்ல போய் பார்க்கறது. பிளஸ் நம்ம போன டிஸ்டர்ப் ஆவாங்க ஆடியன்ஸ் அந்த டைம். ஏன்னா அந்த கேரக்டர் வந்து பக்கத்துல பார்த்துருக்குன்றது வந்து அவங்களுக்கு திரும்பி பார்த்துட்டு இருப்பாங்க. நான் எடுத்த படம் வந்து முழுசா கன்வே ஆகாது, டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது ஆடியன்ஸ், அதனால போறது இல்லை. யார் அங்க நின்று இருக்குது? என் கேர்ள் ஃப்ரெண்ட் சார். 45 வயசு கவர்மெண்ட் எம்ப்ளாயியா, எனக்கு ஒரு பொண்ணு கிடைக்கலையா? ஸோ பிச்சைக்காரனுக்கு அடுத்து வர படங்கள் யமன், சைத்தான், டைட்டில்லாம் வந்து ஒரு மாதிரி பயங்கரமா பயமுறுத்துற மாதிரியே இருக்கு. அது மாதிரி கேட்டு வாங்குறீங்களா கதைகளா? இல்ல நான் சாதா டைட்டில் தான். ஆமா கண்டிப்பா படம் சாதா டைட்டில் தான். இதுக்கு அடுத்து சொல்றேன் பிச்சைக்காரன். இதுக்கப்புறம் இந்தியா பாகிஸ்தான் சாதா டைட்டில் தான். ஆமா, பிச்சைக்காரன் நீங்க நிறைய லைஃப்ல பாத்துருக்கீங்க. இப்படி ஒரு பிச்சைக்காரன் நீங்க தான் பார்க்க போறீங்க. ஏன்னா இது ஒரு அழகான பிச்சைக்காரன் ஃபர்ஸ்ட் டைம். சாதா டைட்டில் தான். சைத்தான்றது நம்ம யூஸ் பண்றோம் வாழ்க்கையில. யமன்றது நமக்கு தெரிஞ்ச வார்த்தை தான். டியூ டு சென்டிமெண்ட்ஸ் ரீசன் வந்து படம் ஓடாது, யமன் ப்ரொடியூஸ் பண்ணா செத்து போயிடுவான், பயந்து நிறைய பேர் வைக்காம இருக்காங்க. அந்த மாதிரி பேர் ஓகே. சரி, எனக்கு சென்டிமெண்ட் மேல நம்பிக்கை இல்லைன்றதுனால தைரியமா வச்சுட்டு போயிட்டேன். Esa marra bonita, esa uña limpia. Shake a melma, ai me calabla, cana de cabla, me taxa babla, acho nesse mande, perabla, ai engravla do machucado. பிச்சைக்காரன் வந்து கிளாமர் சாங்னு பயங்கர பெப்பியா நியூ சென்சேஷனா இருக்கு. அது எப்படி அந்த சாங் அமைஞ்சது? இந்த படம் எல்லா பாட்டுக்குமே கதையை கேட்டு கம்போஸ் பண்ணும்போது தானாவே வந்து அமைஞ்சிருக்கு. யோசிக்கிறது எதுவுமே இல்லை, பெருசா பண்ணணும் அப்படின்ற மாதிரி. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா ஒரு விஷயம் பண்றோம், ரெசிஸ்ட் பண்றோம் போது தானாவே அந்த நல்ல விஷயங்கள் நடந்துருது. அதுக்கு எப்படி சுவாரஸ்யமா அதை சொல்றது எனக்கு தெரியல. ட்ரெய்லர் பார்க்கும்போது வந்து நிறைய விஷயம் அப்படியே இருந்தது. மீன் ஃபர்ஸ்ட் நீங்க பிச்சைக்காரா இருந்து பணக்காரீங்களா இல்ல
பணக்காரங்க பிச்சைக்காரங்க அப்படியே அப்படி அதை வந்து மக்களுக்கு சொல்லிடக்கூடாதுங்கிறதுக்காகவே டெய்லர் கட் பண்ண மாதிரி இருந்தது. பட் ஆனால் ரொம்ப நல்லா இருந்துச்சு. எக்ஸ்பெக்டேஷன் லெவல்ஸ் இன்னுமே இன்க்ரீஸ் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பா அது சாட்டிஸ்ஃபை ஆகுங்கிற நம்பிக்கை நிறையவே இருக்கு. உங்களுடைய படங்கள் அந்த அளவுக்கு இருந்தது. ஸோ ரொம்ப தேங்க்ஸ் சார், உங்களுடைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ.